கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தலையை எடுத்துருவோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கோம். மேலே ஏறி எப்போ பார்த்தாலும் கொலை செஞ்சிருவோன்ட்டு டெய்லி 10 பேர் வந்து ரவுண்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இரவில் வீடு புகுந்து தாக்கிய இளைஞர்கள். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். கோவை சிங்காநகர் பகுதி SIHS காலனியில் வசித்து வருபவர்தான் வீரலட்சுமி. இவர் தனது வீட்டருகே இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதால் நடமாட முடியாத சூழல் நிலவுவதாகவும், சில நேரங்களில் அங்கு வருபவர்களிடம் இளைஞர்கள் பணம் கேட்டு வழிப்பறி செய்வதாகவும் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் உண்மைத்தன்மையை அறிய சம்பவ இடத்திற்கு சென்று புகார் அளித்த குடும்பத்தினரிடம் நமது புதிய தலைமுறை குழுவினர் சென்று பேசினோம். அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் பகுதியில் கஞ்சா புழக்கம் காரணமாக சிரமத்துக்கு உள்ளாவதாக கூறி கடந்த மார்ச் மாதம் புகார் அளிக்கப்பட்டதும், கடந்த மாதம் 4 பேர் கொண்ட இளைஞர்கள் கும்பல் வீரலட்சுமி வீட்டிற்கு புகுந்து ஆயுதங்களுடன் மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்டவர் தரப்பு கூறினர். மேலும் இதன் பேரில் கொடுத்த புகாரில் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களின் நண்பர்கள் சிலரால் தொடர்ந்து மிரட்டல் வருகிறது. அந்த கும்பல் தொடர்ந்து தங்களின் வீட்டை நோட்டமிட்டு வருவதாக, பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருப்பதாக மீண்டும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்ததாக வீரலட்சுமி தரப்பு கூறியுள்ளது. கஞ்சா போதை பழக்கம்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால பசங்க வர போகன்ட்டு பசங்க ரொம்ப நடமாட ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அண்ணாவும் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தெரிஞ்ச அண்ணா மூலியமா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சதுமே பெரியண்ணா ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது அடிச்சிட்டாங்க. நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வழிப்பறி பண்ணுற மாதிரி பண்ணி ஃபோன் எல்லாமே பிடுங்கிட்டு அண்ணாவை அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. இதை வந்து தெரிஞ்ச அண்ணா அவங்க அனுப்பக்கூடாது, அப்போ போய் கூப்பிட போயிட்டாங்க. சின்னண்ணா கூப்பிட போகவும் மறுபடியும் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். நீங்கள் வந்து என்ன திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் அதெல்லாம் ஃபோனில் பண்ணி மிரட்டுறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வீடு புகுந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதை சுதாரிச்சதுமே மிளகாத்தூள் எடுத்து அவங்க மேலே தூவிட்டோம். எல்லாருமே ஓடிட்டாங்க. ஒரு 4 பசங்க வந்தாங்க, எல்லாருமே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். போலீஸ் வந்து நிறைய நடவடிக்கைலாம் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறையவே எடுக்கிறாங்க. அவங்க வரும்போது இந்த பேட்ரோல் வரும்போது போயிடுறாங்க. அவங்களால இந்த காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. அவர் போனதுமே திரும்ப வந்துடுறாங்க. இதனால் வந்து எங்களால் தூங்க முடியல. அவங்க போனதும் வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க இருக்கும் போது வரமாட்டுறாங்க. அவங்க எங்களுக்காக எல்லா பக்கமும் சுற்றி தேடுறாங்க. எல்லாமே நடக்குது. போனதுக்கப்புறம் மறுபடியும் வரதுனால நிறைய பசங்க தொலை ஜாஸ்தியாக இருக்குது. நைட்டில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. வண்டியில் அந்த ஆரன் அடிக்கிறது, தூங்க விடாமல் பண்ணுறது, அப்பப்போ ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. யாரும் உங்களால் வெளியில் போக முடியாது, ஒரு கடைக்கு கூட உங்களால் போக முடியாது, யாரோ ஒருத்தர் தலையை எடுத்துருவோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. அதனால் நாங்கள் நேற்று அதனால தான் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். நேற்று அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. இங்கே தான் இருந்து எங்க கூட ஹெல்ப் பண்ணாங்க. அது எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும். நாங்கள் சராசரி வாழ்க்கையை எப்பவும் போல் நாங்கள் வாழணும். என் பேர் வீரலட்சுமி. SS காலனி பெத்தேல் நகரில் இருக்கோம். வீடு புதிதாக கட்டி 2 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட் பண்ணி நேற்று ரோட்டில் போக முடியல, வர முடியல. நிறைய 10 பேர் 20 பேர் வந்து கஞ்சா போதை பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. அதிகமாக அதை கேட்டு நாங்கள் புகார் கொடுத்ததுக்கு, ஏன் புகார் கொடுத்திய, உன் பையங்க 2 பேரும் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் அதிகமாக வருது. விடிய தூங்க முடியதில்லை. எனக்கும் உடம்பு சரி, மூச்சு திணறல் இருக்குது. மாத்திரை போட்டு தூங்க முடியல. விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கோம். மேலே ஏறி எப்போ பார்த்தாலும் கொலை செஞ்சிருவோன்ட்டு டெய்லி 10 பேர் வந்து ரவுண்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் நானும் சிங்கானூர் போலீஸுக்கும் ஃபோன் போடுறேன். அவங்க வருவாங்க. வந்து கொஞ்சம் நேரம் இருக்க முன்னே எல்லாருமே காட்டு பகுதியில் அங்கிட்டு ஓடிடுறாங்க. ஓடின அப்புறம் மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறாங்க.
எப்போ வந்தாலும் 1 மணி 12 மணிக்கு மேலே தான் வர்றாங்க. அதுக்கு எது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டி எங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுங்க. பசங்களை வச்சு வேலை வெட்டி பார்க்குறவங்க அன்னாடு படிச்சுட்டு வேலைக்கு அவங்கள மாதிரி போதைப் பொருள் வைத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை. நாங்களே ரொம்ப சங்கடப்பட்டிருக்கோம். எங்கள் வீட்டுக்காருக்கு விவசாயம், பசங்க வேலைக்கு போக முடியல, வீட்டில் ரொம்ப குழந்தைகளை வச்சு ரொம்ப சங்கடப்படும். இந்நிலையில் ஆயுதங்களுடன் வீரலட்சுமி வீட்டிற்குள் இளைஞர்கள் நுழைவதும் நோட்டமிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கடந்த 2 மாதங்களாக நிலவும் பிரச்சினைக்கு காவல்துறை நடவடிக்கை என்ன என்பதும் சம்பவத்தின் உண்மைத்தன்மை குறித்து அறிய மாநகர காவல் துணை ஆணையர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது கடந்த மாதம் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் கஞ்சா போன்ற பிரச்சனை இல்லை என்றும் வீடு புகுந்து மிரட்டியதாக தான் வீரலட்சுமி அளித்த புகாரில் சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். நேற்றைய தினம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்படுவதாக மாநகர காவல் ஆணையரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது எந்தவித போதைப் பொருளும் கிடைக்கவில்லை என்றும் வீரலட்சுமியின் மகன் ராகுல் மற்றும் வீடு புகுந்து மிரட்டியவர்களுக்கும் இடையே தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே இந்த பிரச்சனை என்று விளக்கமளித்தார். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே GBRன் TMT கம்பிகள்.